ஸோ வெல்கம் பேக் டு கைஸ். நீங்கள் பார்த்து கொண்டு இருப்பது லவ்லிகம் சேனல். இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா ட்ரை சீரிஸ் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஒரு டோர்னமெண்ட் நடந்துட்டு இருக்கணும். அந்த டோர்னமெண்ட்டில் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில ரிவார்ட்ஸ் கொடுக்க போகிறாங்க. அதாவது இந்த ஒரு எமோட்டு, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஜெஸ்ஸி, அதாவது ப்ளூ கலரில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டீ செட்டு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கன் கிரேட், அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இன்குபேட்டர் வவுச்சர் ஒன்று தராங்க. இதெல்லாம் தான் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ட்ரை சீரிஸ் டோர்னமெண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீயாக கொடுக்குறாங்க. ஸோ இதெல்லாம் எப்படி நம்ம கிளைம் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு தான் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அது மட்டும் பார்த்தீங்கன்னா OV27 அப்டேட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ நம்ம கேமுக்குள்ள இருக்க ஒரு சில கண்ணுக்குலாம் வந்து பார்த்தீங்கன்னா பவரை குறைச்சிட்டு ஒரு சில கண்ணுக்குலாம் வந்து பார்த்தீங்கன்னா பவர் ஏற்றுறாங்க. ஸோ அதெல்லாம் என்ன கன் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம். அதில் MI2Bக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் குளோவல் போட்டு அடிப்பீங்க பார்த்தீங்களா. ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு டேமேஜ் கொஞ்சம் சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுவும் பார்க்க போகிறோம். இது மட்டும் பார்த்தீங்கன்னா இன்னும் ஏகப்பட்ட அப்டேட்ஸ் இந்த வீடியோவில் இருக்குன்னு. ஸோ நம்ம முடிஞ்ச அளவுக்கு இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க. இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நான் லைக் கொடுத்துட்டு இருப்பேன் மக்களே. இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லெவல் கலெக்டர் எடுத்துக்கோம். அது மட்டும் கம்ப்ளீட் பண்ண மக்களே. அப்படி நம்ம சேனல் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கீங்க. அவங்க வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட உள்ள பெல் ஐக்கன் மட்டும் ஆட் கொடுத்து வச்சிங்க. அப்போ தான் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி அப்டேட்ஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் பார்த்தீங்கன்னா நீங்களும் சேர தெரிஞ்சுக்க முடியும். அது மூலம் பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்கூல் சீக்கிரத்தில் பார்த்தீங்கன்னா 300 ரீச் ஆக போகிறோம். அதுக்கு கொஞ்சம் சப்போர்ட் கொடுங்க. நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. ஸோ மக்களே நம்ம டேரெக்டாக வீடியோக்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட்டாக பார்க்க போகிற ஒரு அப்டேட் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, அதாவது பர்முடா ரீமாஸ்டர் மேப் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கேமுக்குள்ள திரும்பி லான்ச் ஆக போகுது. ஸோ ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு தாட்டி லான்ச் பண்ணி அது வந்து பார்த்தீங்கன்னா ரேங்க் மேட்ச்லாம் கொண்டு வந்தாங்க. அது பக்கலாக இருக்கனால பார்த்தீங்கன்னா அது கொஞ்சம் நாளே ரிமூவ் பண்ணிட்டாங்க. ஸோ மறுபடியும் வந்து பார்த்தீங்கன்னா பக்கலாக சரி பண்ணிட்டு இந்த அப்டேட்டில் நமக்கு இந்த மேப் வந்து பார்த்தீங்கன்னா கொண்டு வர போகிறாங்க. நமக்கு இப்போயே வந்து பார்த்தீங்கன்னா கேமுக்குள்ள இந்த ஒரு மேப் டவுன்லோட் கேட்டுக்கும் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். பண்ணலைன்னா இப்போயே பண்ணி வச்சுங்க நான் பாஸ். ஏன்னா அப்டேட் கேட்குற அன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா OV27 வர 14ஆம் தேதி நமக்கு அப்டேட். அன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா சேர்த்து நம்ம நெட்டை பிடிங்கிடுவாங்க. அதுக்கு நம்ம இப்போயே டவுன்லோட் பண்ணி வச்சுக்கலாம். ஏன்னா அன்றைக்கெலாம் நெட்டு கொஞ்சம் நம்ம கிட்ட கம்மியாக தான் இருக்கும். ஸோ மக்களே நம்ம நெக்ஸ்ட்டாக பார்க்க போகிற ஒரு அப்டேட் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, ஒரு OV27 அப்டேட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில கன்ஸ்க்குலாம் வந்து பார்த்தீங்கன்னா பவர் சேஞ்ச் பண்ணுறாங்க. ஸோ அதெல்லாம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். அதில் நம்ம ஃபஸ்ட்டாக பார்க்க போகிற ஒரு கன் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா MI2B தான் நான் பாஸ். இந்த ஒரு கண்ணுக்கு வந்து பார்த்தீங்கன்னா லைட்டாக பவர் சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ அது என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். நீங்கள் நார்மலாக ஸோ அதாவது எனிமி க்ளோவல் போடாமல் ஓப்பனில் ஓடிட்டு இருப்பாங்க பார்த்தீங்களா. அப்படி அடிச்சிங்கன்னா வச்சுங்களேன் உங்களுக்கு எப்பயும் போல தான் டேமேஜ்லாம் கொடுக்கும். ஆனால் இனிமேல் வந்து பார்த்தீங்கன்னா அந்த க்ளோவல் போட்டாங்கன்னா ஸோ க்ளோவல் போட்டு நீங்கள் அடிப்பீங்க பார்த்தீங்களா, அப்போ மட்டும் பார்த்தீங்கன்னா டேமேஜ் கொஞ்சம் கம்மியாகும். அதாவது இது வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா க்ளோவல் போட்டு அடிச்சாங்கன்னா ஸோ 99 100க்கு மேலே போகும். ஆனால் இனிமேல் வந்து பார்த்தீங்கன்னா 90 இல்லைனா 60 இந்த மாதிரி தான் பார்த்தீங்கன்னா குறையும். இதுக்கு மேலே போகவே போகாது. இந்த கண்ணுக்கு பெருசாலாம் வந்து பார்த்தீங்கன்னா பவர்லாம் குறைக்கல. ஸோ AW மாதிரி எப்பயுமே குறைஞ்சிட்டு தான் இருக்கும். ஆனால் அந்த என்ன க்ளோவல் போட்டுருந்தாங்கன்னா அந்த பின்னாடி கவர் எடுத்துக்கும் போது 10 பாயிண்ட் கம்மியாக தரும். அவ்வளோதான். ஆனால் அந்த 10 பாயிண்ட்ல தான் நமக்கு ஆப்பே பண்ணுங்க. திரும்பி அடிக்கலாம் இன்னொரு புல்லட் அப்படின்னு சொன்னால் அந்த இடத்துல எனிமி இருக்க மாட்டான். துண்டாக்கான துணியாக ஓடியே போயிடுவோம் வேறு இடத்துக்கு. ஸோ மக்களே அடுத்ததான் நம்ம பார்க்க போகிற ஒரு கன்று வந்து பார்த்தீங்கன்னா வெக்டார் தான். ஸோ இதுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா பவர் சேஞ்ச் பண்ணிட்டாங்க. நீங்கள் ஹெட் ஷாட்டே போட்டாலும் பார்த்தீங்கன்னா 37 தான் குறையும். பாடி ஷாட் வந்து பார்த்தீங்கன்னா வெறும் 7 தான் குறையும். இனிமேல் இந்த அப்டேட்ல இருந்து இனிமேல் வெக்டார் வந்து பார்த்தீங்கன்னா UMP மாதிரி மாறிடுச்சு. ஏன்னா இந்த அப்டேட்ல வந்து பார்த்தீங்கன்னா UMP தான் அந்த டேமேஜ் கொடுத்துட்டு இருக்குது. ஸோ அடுத்த அப்டேட்ல வெக்டாருக்கு அதை மாற்றிட்டாங்க. அப்புறம் வெக்டாருக்கு இருந்த பவர் தூக்கி பார்த்தீங்கன்னா UMPக்கு கொடுத்துட்டாங்க. ஸோ டேமேஜ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க UMPக்கு இந்த அப்டேட்ல. எதுக்குன்னு சொல்லி கேட்டிங்கன்னா நமக்கு இன்குபேட்டர் வரப்போகுது இந்த அப்டேட்ல. ஸோ UMP இன்குபேட்டர் வந்து பார்த்தீங்கன்னா வரப்போகுது. அதை வாங்கணும்ல. ஸோ நம்ம அது பவர் நல்லா இருந்தால் தான் அதை வாங்குவோம். அதனால தான் பார்த்தீங்கன்னா அதுக்கு பவர் ஏற்றுறாங்க. ஸோ நமக்கு அப்கமிங்கில் வரப்போகிற 2 இன்குபேட்டர் வந்து பார்த்தீங்கன்னா இதான் நண்பா. ஸோ ஒரு காஸ்ட்யூம், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா UMP இன்குபேட்டர். அது ரெண்டும் பவர் தெரியல. ஸோ அதில் இன்குபேட்டர் காஸ்ட்யூம் இருந்தது பார்த்தீங்களா. ஸோ அதில் ஃபஸ்ட் பண்டல் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நான் வீடியோட காமிக்கிறேன் பாருங்க. இப்படி தான் இருக்கும். பார்க்கவே கொஞ்சம் காமெடியாக இருக்குது. இந்த இன்குபேட்டர் பண்டல்லாம் வந்தால் வாங்குவீங்களா மாட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்க. ஸோ இந்த மாதிரி நெக்ஸ்ட் அப்டேட் போயிடலாம். அதாவது நமக்கு புதுசாக வரப்போகிற ஒரு ஃபிஸ்ட் ஸ்கின் தான் பார்க்க போகிறோம். இது நம்ம நேற்று வீடியோலேயே பார்த்தோம். பட் நேற்று வீடியோ வியூஸ் சும்மா போல, அதனால நான் திரும்பி காமிச்சிக்கிறேன். பார்க்காதீங்க பார்த்துங்க. ஸோ இதான் பார்த்தீங்கன்னா அந்த ஒரு ஃபிஸ்ட் ஸ்கின் நண்பா. ஸோ இதில் என்ன ப்ரோ அப்படி புதுசாக சேஞ்ச் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, பிங்க் கலரில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு ஃபிஸ்ட் ஸ்கினை கொண்டு வந்திருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா ஸோ நீங்கள் கையில் நார்மலாக இருக்கும்போது பார்த்தீங்கன்னா ரெட் கலரில் தான் இருக்கும். அப்புறம் அந்த பஞ்சு வரும் பார்த்தீங்களா, அது வரும்போது மட்டும் பார்த்தீங்கன்னா பிங்க் கலரில் மாறி வரும். ஸோ அது பார்த்தீங்கன்னா இடிலாம் இடிக்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட்டாக இதெல்லாம் கொடுத்துருக்காங்க எஃபெக்ட்லாம். ஸோ சூப்பராக இருக்குது பார்க்க. ஸோ மக்களே நம்ம நெக்ஸ்ட் அப்டேட் போயிடலாம். அதாவது இந்த அப்டேட்லேருந்து பார்த்தீங்கன்னா நமக்கு கலெக்ஷனில் ஒரு ஆப்ஷன் புதுசாக வரப்போகுது. அதாவது ஸ்கைவிங் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா புதுசாக வரப்போகுது. வெவிக்கிலுக்குலாம் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கின் இருக்குது பார்த்தீங்களா, அந்த இடத்துக்கு கீழே இருக்கும். என்ன ப்ரோ ஏர்ஃப்ளைனுக்கு ஸ்கின் வரப்போதா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. ஸோ ஆல்ரெடி நம்ம கேமுக்குள்ள இருக்க ஒரு பொருள் தான். அதுக்கு தான் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஸ்கின் கொண்டு வராங்க. ஸோ ஃபஸ்ட்டு ஸ்கின் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நண்பா. ஸோ நெருப்பு எஃபெக்டோட இருக்குது. ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா நார்மலாக ஒயிட் கலரில் இருக்க மாதிரி இருக்குது. ஸோ இதில் ஒன்றாவது இதை கூட இவனுக்கு ஃப்ரீயாக கொடுக்கலனா இது கேம் இல்லை பிஸ்னஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நினச்சிக்கணும். ஏன்னா இதெல்லாம் எடுத்து யூஸ் பண்ண போகிறது கிடையாது நம்ம. இது என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா ஸோ அந்த க்ரோனா கேரக்டர் வரும்போது கொண்டு வந்தாங்க பார்த்தீங்களா. க்ரோனா கேரக்டரோட பைக்காக இல்லை அது காரானே தெரியல. ஸோ இதுக்கு தான் பார்த்தீங்கன்னா அந்த ஒரு ஸ்கின் வரப்போகுது. இவனுக்கு சும்மாலாம் ஒன்றும் பார்த்தீங்கன்னா அதுக்கு ஸ்கின்னை கொண்டு வரல. ஏன்னா இனிமேல் வரப்போகிற எல்லா மோட்லையுமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு வண்டி தான் இருக்க போகுது. அதனால தான் பார்த்தீங்கன்னா அதுக்கு ஸ்கின்னை கொண்டு வராங்க. ஸோ மக்களே நம்ம நெக்ஸ்ட் அப்டேட் போயிடலாம். அதாவது புதுசாக வரப்போகிற ஒரு டைமண்ட் ராயல் காஸ்டியூம் பற்றி தான் பார்க்க போகிறோம். லீக்கர்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு எல்லா லீக்கர்ஸுமே வந்து பார்த்தீங்கன்னா இதான் வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஒரு சர்வருக்கு வந்து பார்த்தீங்கன்னா சொல்லிட்டாங்க இந்த ஒரு பண்டில் தான் பார்த்தீங்கன்னா நமக்கு புதுசாக வரப்போகிறது. ஸோ இதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நம்ம கேமுக்குள்ள ஒன்று இருக்குது. ஸோ ப்ளூ கலரில் வந்து பார்த்தீங்கன்னா டைமண்ட் ராயல் இதே மாதிரி கொண்டு வந்தாங்க. ஸோ அந்த ஃபீமேல் காஸ்டியூமை பார்த்ததுமே நிறைய பேர் கண்டுபிடிச்சிருக்கலாம். அந்த மண்டை வந்து பார்த்தீங்கன்னா ப்ளூ கலரில் அப்படியே
இருக்கும். அதே மாதிரி தான் இருக்குது. கொஞ்சம் அந்த எல்லா காஸ்டியூம்லையும் கொஞ்சம் கொஞ்சம் பிச்சு போட்டு பார்த்தீங்கன்னா ஒரு காஸ்டியூமாக கொண்டு வந்திருக்கானுங்க. ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா ஒரு சர்வருக்கு நான் இமேஜ் காமிக்கிறேன் பாருங்க. இதுதான் பார்த்தீங்கன்னா ஒரு சர்வருக்கு டைமண்ட் ராயல் அப்படின்னு சொல்லிட்டு போஸ்ட்டே கொடுத்துட்டாங்க. ஸோ டைமண்ட் ராயல் இது நமக்கு வரதுக்கு நிறையவே வாய்ப்பு இருக்குது. ஏன்னா காமனாக வந்து பார்த்தீங்கன்னா எல்லா சர்வருக்குமே ஒரே மாதிரி தான் டைமண்ட் ராயல் கொண்டு வருவாங்க. இந்த ஒரு அப்டேட் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் நெக்ஸ்ட் டைமண்ட் ராயல் என்ன ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்ல கேட்டனால தான் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு அப்டேட் சொல்லிட்டாங்க ப்ரோ. இந்த ஒரு காஸ்டியூம் வரதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. ஆனால் இன்னும் கன்ஃபார்ம் பண்ணி சொல்ற நம்ம சர்வருக்கு. ஸோ கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா இன்னும் ஒரு 2-3 நாள் சொல்லிடுவாங்க. கண்டிப்பாக ஒரு வீடியோ அப்லோட் நான் சொல்கிறேன் நம்ம. ஸோ ஓகே மக்களே, நம்ம நெக்ஸ்ட் அப்டேட் போயிடலாம். அதாவது நமக்கு புதுசாக வந்து பார்த்தீங்கன்னா ரெட் கலரில் ஒரு ரூம் கார்டு வரப்போகுது. அது நமக்கு இந்த அப்டேட்டில் வர 14ஆம் தேதி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கேமுக்குள்ள வந்துடும். ஸோ இதை வச்சு என்ன ப்ரூவ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா உங்களுக்கு பிடிச்ச மாதிரி பார்த்தீங்கன்னா நீங்கள் மேட்ச் கிரியேட் பண்ணிக்கலாம். அதாவது கிளாஸ் கோட் போடுறீங்க, அதில் எத்தனை ரவுண்ட் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா நார்மலாக தான் இருக்கும். ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வெக்டார் மட்டும் வேணுமா, ஸோ வெக்டார் மட்டும் செலக்ட் பண்ணிக்கலாம். இல்லை வெக்டாரே வேணாமா, வெக்டார் எடுத்துக்கலாம். ஸோ உங்களுக்கு பிடிச்சக்கான செலக்ட் பண்ணிக்கலாம். ஒவ்வொருத்தரும் வந்து பார்த்தீங்கன்னா ரூம் மேட்ச் போட்டால் வெக்டார் எடுத்துகிட்டு வராது அப்படின்னு சொன்னால் வேணுங்கிறதுக்கே வெக்டார் எடுத்துகிட்டு வந்து அடிப்பானுங்க. இனிமேல் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வச்சுக்கலாம். ஸோ சூப்பரான ஆப்ஷன் தான் நினைக்கிறேன். செட்டிங்ஸ்லாம் நம்ம கண்ட்ரோல் தான் இனிமே. ஸோ இந்த வீடியோ கூட லாஸ்ட் அண்ட் ஃபைனல் அப்டேட் பார்த்து இந்த வீடியோட முடிச்சிக்கலாம் நண்பா. ஸோ என்ன ப்ரோ அப்டேட் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா ட்ரை சீரிஸ் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஒரு டோர்னமெண்ட் நடந்துட்டு இருக்கு. அதில் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா என்ன ரிவார்ட்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது இந்த ஒரு எமோட், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கன் கிரேட், அப்புறம் வவுச்சர், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அது ஒரு ஜெசி தராங்க. ஸோ ப்ளூ கலரில் அந்த ஒரு டிஷர்ட் வந்து பார்த்தீங்கன்னா தராங்க. ஸோ ஒரு சூப்பரான டிஷர்ட். இதெல்லாம் எப்படி ப்ரோ நம்ம வாங்குறது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா லைவ் வாட்ச் பண்ணி தான் பார்த்தீங்கன்னா இந்த ரிவார்ட்ஸ்லாம் நம்ம எடுக்கிற மாதிரி இருக்கும். அது நமக்கு யூடியூப்ல நடக்கல, பாய் ஆப்பில் தான் பார்த்தீங்கன்னா இந்த ரிவார்ட்ஸ்லாம் கொடுக்குறாங்க. ஸோ பாய் ஆப்பில் இன்னைக்கு மத்தியானம் 2 மணிலேருந்தே பார்த்தீங்கன்னா இந்த ஒரு டோர்னமெண்ட் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஸோ போய் அங்கே போய் செக் பண்ணி பாருங்க, இந்த ரிவார்ட்ஸ்லாம் கெட் பண்ணிக்கங்க. நமக்கு ஸ்பெஷல் ஆட் ஆஃப் இந்த மாதிரிலாம் பார்த்தீங்கன்னா பாய் ஆப்பில் நமக்கு கிடைக்கும். அது மூலியமாக பார்த்தீங்கன்னா இந்த ரிவார்ட்ஸ்லாம் கிடைக்கலாம். அப்படின்னா நீங்கள் இவ்வளோ நேரம் வாட்ச் பண்ணால் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருப்பாங்க. உங்களுக்கு பாய் ஆப்பில் இதெல்லாம் கிடைச்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு மெசேஜ் வந்துச்சுன்னா கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கேமுக்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரிவார்ட்ஸ்லாம் கிடைச்சிரும். ஸோ மெசேஜ் பாக்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு இதெல்லாம் சென்ட் பண்ணிடுவாங்க, ரிவார்ட்ஸாக நீங்கள் கிளைம் பண்ணிக்கலாம். ஸோ ஓகே மக்களே, இந்த வீடியோட முடிச்சுக்கலாம். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதனால் லைக் கொடுத்துங்க. நம்ம அப்படி நம்ம சேனல் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கேன். அவங்களை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட உள்ள பெல் ஐக்கன் மட்டும் ஆல் கொடுத்து வச்சுங்க. அப்போ தான் பார்த்தீங்கன்னா அப்டேட்ஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் பார்த்தீங்கன்னா நீங்கள் குயிக்காக தெரிஞ்சுக்க முடியும். ஸோ அப்படி இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணிருக்கீங்க. அப்போ தான் நம்ம அப்டேட்ஸ் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தெரிஞ்சுவாங்க. ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இதோட பெஸ்ட் வந்து சொல்லி ஒரு சின்ன பெஸ்ட் மணி ஆப். இந்த ஆப்போட லிங்க் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சேனல் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். அதை கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இன்ஸ்டன்ட்டாக பார்த்தீங்கன்னா 10 ரூபா கொடுப்பாங்க. அதை வச்சு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃப்ரீ மேட்சஸ் அண்ட் பெட் கட்டியும் விடலாம். அது மூலியமாக பார்த்தீங்கன்னா நமக்கு இதில் அமௌண்ட் வரும். ஸோ ஏகப்பட்ட கேம்ஸ் கொடுத்துருக்காங்க. நம்ம ஃப்ரீ ஃபயர் டோர்னமெண்ட் இருக்குது, அதுலையும் பார்த்தீங்கன்னா நீங்கள் கலந்துக்கலாம். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு பேடிஎம், யூபிஐ அந்த பேங்க் அக்கௌண்ட் இதுக்கு எதுக்கு வித்ரா பண்ணிக்கலாம். ஸோ அது மட்டும் பார்த்தீங்கன்னா நம்ம ஃப்ரீ ஃபயருக்கு டேரக்டாக டாப் பண்ணிக்கலாம். நமக்கு டைமண்ட் அடுத்த செகண்டே வந்து பார்த்தீங்கன்னா வந்துடும். ஸோ அது மட்டும் பார்த்தீங்கன்னா இதில் டாப் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ஆஃபரும் கொடுக்குறாங்க. ஸோ ஆஃபர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்குது. இதிலே கேம் ப்ளே பண்ணி இதிலே தான் பார்த்தீங்கன்னா நான் ஃப்ரீ ஃபயருக்கு டாப் பண்ணிட்டு இருக்கேன். அதோட ப்ரூஃபிங் காமிக்கிறேன். மேலே வந்து பார்த்தீங்கன்னா மை பர்ச்சேஸ் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு பார்த்தீங்களா. ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா டைமண்ட் நம்ம ஃப்ரீ ஃபயர் ஐடிக்கு டாப் பண்ணது தான். ஸோ எவ்வளோ டாப் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துக்கங்க. ஸோ உங்களுக்கு தேவைப்படுச்சுன்னா இந்த ஆப்போட லிங்க் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சேனல் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். அதை கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கணும்.